சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு பாரத தேசத்தின் தர்மத்தை தீர்மானிக்க நடந்த உலகிலேயே மிகப்பெரிய அறப்போர் குருஷேத்திரப் போர். இது வெறும் நிலத்திற்கான சண்டை அல்ல, இது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையே நடந்த மோதல். ஒரே இரத்தத்தை பகிர்ந்து கொண்ட சகோதரர்கள் கௌரவர்களும் பாண்டவர்களும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட களம். ஒரு பக்கம் 11 அக்ரோனி சேனைகளைக் கொண்ட பலம் வாய்ந்த கௌரவப்படை, மறுபக்கம் தர்மத்தையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வழிகாட்டுதலையும் மட்டுமே நம்பி நின்ற 7 அக்ரோனி சேனைகளைக் கொண்ட பாண்டவப்படை. 18 நாட்கள் நடந்த இந்த போரில் எத்தனை மகாவீரர்கள் வீழ்ந்தார்கள், எத்தனை தியாகங்கள் அரங்கேறின. மனித குலத்தின் மிகப்பெரிய போதனையான பகவத்கீதை பிறந்த அந்த வரலாற்றுப் போரின் 18 நாட்களை இப்போது விரிவாக பார்ப்போம். குருஷேத்திரப் போர் முதல் நாள், அழிவின் தொடக்கம். காலம் கனிந்தது. தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையிலான அந்த மகா யுத்தம் குருஷேத்திர பூமியில் இன்று தொடங்குகிறது. 18 அக்ஷயகினி படைகள், லட்சக்கணக்கான வீரர்கள், ஒட்டுமொத்த பாரத தேசமே 2 பிரிவுகளாக பிரிந்து நேருக்கு நேர் நிற்கிறது. போர் தொடங்கும் அந்த இக்கட்டான தருணத்தில் திடீரென தர்மபுத்திரர் தனது ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு கௌரவர் படையை நோக்கி தனியாக நடக்கத் தொடங்கினார். பாண்டவர்கள் அதிர்ந்தனர். ஒருவேளை யுதிஷ்டிரர் பயந்து போய் சரணடையப் போகிறாரா? இல்லை. அவர் சென்றது தனது பிதாமகர் பீஷ்மரிடமும் குரு துரோணரிடமும் ஆசி பெற. எதிரியாக நின்றாலும் தர்மத்தை கைவிடாத பாண்டவர்களின் பண்பு அந்த போர்க்களத்தையே ஒரு நிமிடம் நெகிழச் செய்தது. பீஷ்மர் சங்கு முழங்க போர் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. முதல் நாள் போரின் நாயகன் கௌரவ படை தளபதி பீஷ்மர்தான். ஒரு சூறாவளியைப் போல பாண்டவர் படைக்குள் புகுந்தார் பிதாமகர். அவரது வில்லில் இருந்து புறப்பட்ட அம்புகள் வானத்தை மறைத்தன. பாண்டவர் படையின் ஆயிரக்கணக்கான வீரர்கள் முதல் சில மணி நேரங்களிலேயே மண்ணில் சரிந்தனர். அர்ஜுனன் பீஷ்மரை தடுக்க முயன்றார். ஆனால் தன் பாட்டனார் மீது முழு வேகத்துடன் அம்பு எய்ய அவரது கைகள் தயங்கின. இந்தச் சூழலில் அர்ஜுனனின் மகன் இளம் வீரன் அபிமன்யு களமிறங்கினான். 16 வயது சிறுவன் என்று பாராமல் பீஷ்மர், கிருபர், சல்லியன் என பெரும் மகாரதர்களை தனது அம்பு மழையால் திணறடித்தான் அபிமன்யு. அன்று அந்த சிறுவனின் வீரத்தைக் கண்டு கௌரவப் படையே மிரண்டது. ஆனால் மதியத்திற்கு மேல் போர் உக்கிரமடைந்தது. முதல் நாள் போரின் முதல் பலி விராட நாட்டின் இளவரசன் உத்திரன். மத்திர நாட்டு மன்னன் சல்லியன் எய்த ஈட்டி உத்திரனின் மார்பை துளைக்க அவன் இரத்த வெள்ளத்தில் சரிந்தான். தன் தம்பியின் மரணத்தைக் கண்டு சீறி எழுந்த சுவேதனும் பீஷ்மரின் அம்புகளுக்கு இரையானான். பாண்டவர் தரப்பில் முதல் நாளிலேயே 2 மாபெரும் இழப்புகள். சூரியன் மறையும் வேளையில் முதல் நாள் போர் முடிவுக்கு வந்தது. பாண்டவர் படை சிதறடிக்கப்பட்டிருந்தது. கௌரவர்கள் வெற்றி களிப்பில் ஆரவாரம் செய்தனர். தர்மபுத்திரர் மிகுந்த கவலையுடன் கிருஷ்ணரை சந்தித்தார். கிருஷ்ணா, முதல் நாளிலேயே இவ்வளவு இழப்புகளா? பீஷ்மரை யாராலும் வீழ்த்த முடியாதா என வேதனையோடு கேட்டாரு. கிருஷ்ணர் புன்னகைத்தார். யுதிஷ்டிரா, இது தொடக்கம்தான். தர்மம் வெல்ல பொறுமை அவசியம் என்றார். முதல் நாளில் பலவீனமாக தெரிந்த பாண்டவர்கள் 2ஆம் நாளில் எப்படி பதிலடி கொடுக்கப் போகிறார்கள்? கிருஷ்ணரின் அடுத்த தந்திரம் என்ன? குருஷேத்திரப் போர் 2ஆம் நாள், பாண்டவர்களின் பதிலடி. முதல் நாள் போரின் பின்னடைவு பாண்டவர் படையை நிலைகுலையச் செய்திருந்தது. ஆனால் 2ஆம் நாள் காலை சூரியன் உதித்தபோது பாண்டவர்கள் தோல்வி மனப்பான்மையுடன் வரவில்லை. ஒரு சீரும் சிங்கத்தைப் போல களமிறங்கினார்கள். தர்மபுத்திரரின் கவலையை தீர்க்க அர்ஜுனன் இன்று ஒரு சபதம் ஏற்றிருந்தார். இன்று அர்ஜுனன் தயங்கவில்லை. தனது காண்டீபத்தை உயர்த்தி பீஷ்மரை நோக்கி நேருக்கு நேர் சவாலிட்டார். பிதாமகர் பீஷ்மருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நடந்த அந்த போர் தேவர்களையே வியக்க வைத்தது. மின்னல் வேகத்தில் அம்புகள் பரிமாறப்பட்டன. அர்ஜுனனின் தாக்குதலால் பீஷ்மரின் ரதம் நிலைகுலைந்தது. முதல் நாள் ஆதிக்கம் செலுத்திய கௌரவப் படை
இன்று அர்ஜுனனின் வேகத்தைக் கண்டு திகைத்தது. மற்றொரு புறம் பாண்டவர் படை தளபதி திருஷ்டத்யும்னன் துரோணரை நேருக்கு நேர் எதிர்கொண்டார். வில் வித்தையில் உலகமே போற்றும் துரோணரை பாண்டவ தளபதி என்று திணறடித்தார். குருவுக்கும் சீடனுக்கும் இடையிலான அந்த போர்க்களத்தின் தூசியை விண்ணை தொடச் செய்தது. வீரன் பீமன் இன்று தனது கதாயுதத்தை விடுத்து வில்லெடுத்தான். கௌரவர் படையின் யானை படையை நோக்கி அவன் எய்த அம்புகள் மலை சரிவதைப் போல யானைகளைச் சரித்தன. கலிங்க நாட்டுப் படையை பீமன் இன்று துவம்சம் செய்த விதம் துரியோதனனை அச்சத்தில் ஆழ்த்தியது. பீமனின் ஆக்ரோஷமான தாக்குதலால் கலிங்க மன்னனும் அவரது மகன்களும் மடிந்தனர். அபிமன்யுவும் இன்று சளைக்கவில்லை. கௌரவர்களின் வில்வீரன் லக்ஷ்மண குமாரனுடன் துரியோதனனின் மகன் மோதி அவரது தேரைச் சிதைத்தான். அதே சமயம் சாத்யகி மற்றும் பீஷ்மருக்கு இடையிலான மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியது. பாண்டவர் படை இன்று ஒவ்வொரு முனையிலும் முன்னேறிச் சென்றது. இரண்டாம் நாள் சூரியன் மறையத் தொடங்கிய போது கௌரவர்கள் தரப்பில் பெரும் இழப்புகள் ஏற்பட்டிருந்தன. முதல் நாள் வெற்றி களிப்பில் இருந்த துரியோதனன் இன்று பீஷ்மரிடம் சென்று முறையிட்டான். பிதாமகரே, பாண்டவர்கள் இன்று அசுர பலத்துடன் இருக்கிறார்களே, அவர்களை அடக்க முடியாதா என புலம்பினான். பாண்டவர்கள் இழந்த நம்பிக்கையை மீட்டெடுத்த நாள் இது. ஆனால் இதைக் கண்டு அமைதியாக இருப்பாரா பீஷ்மர்? மூன்றாம் நாளில் பீஷ்மர் எடுக்கப் போகும் அந்த விஸ்வரூபம் என்ன? குருஷேத்திரப் போர் மூன்றாம் நாள். கோபமடைந்த கிருஷ்ணர். மூன்றாம் நாள் போர் தொடங்கியது. பீஷ்மர் இன்று கருட வியூகத்தை அமைத்து பாண்டவர்களைச் சூழ்ந்தார். அதற்கு பதிலடியாக பாண்டவர்கள் அரைவட்ட வியூகத்தை அமைத்தனர். இருதரப்பு வீரர்களும் ஆக்ரோஷத்தில் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டனர். அன்று இரத்த ஆறு குருஷேத்திர பூமியை நனைக்கத் தொடங்கியது. பீமன் இன்று ஒரு காட்டுத்தீயைப் போல செயல்பட்டான். அவரது கதாயுதம் சுழன்ற இடங்களில் எல்லாம் கௌரவர் படைகள் சிதறி ஓடின. பீமனின் தாக்குதலால் துரியோதனனை மயக்கமடைந்து ரதத்தில் விழுந்தான். அவரது தேரோட்டி ரதத்தை அப்புறப்படுத்தியதால் கௌரவர் படைத்தலைவன் இல்லாதது போல குழப்பத்தில் ஆழ்ந்தது. நிலைமை கைமீறி போவதைக் கண்ட பீஷ்மர் இன்று தனது விஸ்வரூபத்தை எடுத்தார். எங்கே அர்ஜுனன் என்று கத்திக்கொண்டு பாண்டவர் படையை நிர்மூலமாக்கினார். பீஷ்மரின் அம்புகள் ஒரு நொடிக்கு 100 என்ற கணக்கில் சீறின. அர்ஜுனன் அவரை தடுக்க முயன்றார். ஆனால் இன்றும் அர்ஜுனனின் தாக்குதலில் ஒரு தயக்கம் இருந்தது. அது அன்பா அல்லது பலவீனமா என்று தெரியவில்லை. பீஷ்மரின் அம்பு மழையினால் அர்ஜுனனின் ரதம் சிதைந்தது. வீரர்கள் மாண்டனர். இதை பார்த்துக் கொண்டிருந்த கிருஷ்ணரின் பொறுமை எல்லை கடந்தது. நானே இந்த போரை முடிக்கிறேன் என்று கர்ஜித்த கிருஷ்ணர் தான் ஆயுதம் ஏந்த மாட்டேன் என்ற சபதத்தை அந்த நொடி மறந்தார். ரதத்திலிருந்து கீழே குதித்து உடைந்த ஒரு தேர்ச்சக்கரத்தை ஏந்தி பீஷ்மரை நோக்கி ஓடினார். கிருஷ்ணர் தன்னை நோக்கி வருவதைக் கண்ட பீஷ்மர் போரிடுவதை நிறுத்திவிட்டு கைகளை கூப்பினார். வாருங்கள் மாதவா, உங்கள் கையால் இறப்பதை விட எனக்கு பெரிய பாக்கியம் எதுவுமில்லை என்று சரணடைந்தார். ஆனால் அர்ஜுனன் ஓடிச் சென்று கிருஷ்ணரின் கால்களை கட்டிக்கொண்டு தடுத்தார். வேண்டாம் கிருஷ்ணா, உங்கள் சபதத்தை உடைக்காதீர்கள். இதோ நான் வீரியத்துடன் போரிடுகிறேன் என்று கண்ணீர் மல்க கெஞ்சினார். அர்ஜுனனின் உறுதிமொழியை ஏற்று கிருஷ்ணர் அமைதியானார். அதன் பிறகு அர்ஜுனன் காட்டிய வேகம் கௌரவர் படையை கதி கலங்கச் செய்தது. சூரியன் மறையும் போது பாண்டவர்கள் வெற்றி பாதையில் இருந்தனர். ஆனால் பீஷ்மரை வீழ்த்தாமல் இந்த போர் முடிவுக்கு வராது என்பதை பாண்டவர்கள் ஆழமாக உணர்ந்த நாள் இது. குருஷேத்திரப் போர் 4ஆம் நாள். பீமனின் வேட்டை 4ஆம் நாள் விடிந்தது. முந்தைய நாள் கிருஷ்ணரின் கோபத்தைக் கண்ட பாண்டவர்கள் இன்று இன்னும் தீவிரமாக போர்க்களத்தில் குதித்தனர். கௌரவர்கள் இன்று தங்களின் பிரம்மாண்டமான யானை படையை முன்னிறுத்தினார்கள். ஆனால் அந்த யானை படைக்கு யமனாக ஒருவன் காத்துக் கொண்டிருந்தான். அவன்தான் வாயுபுத்திரன் பீமன். பீமன் இன்று வில்லை தூக்கி எறிந்துவிட்டு தனது கதாயுதத்தை ஏந்தினான். ஒரு மதயானையைப் போல கௌரவர் படைக்குள் புகுந்தான். அவன் கதாயுதத்தை ஒருமுறை சுழற்றினால் 10 யானைகள் இரத்த வெள்ளத்தில் சரிந்தன. பீமனின் உடலெங்கும் இரத்தம்,
அவனது கண்களில் கோபம். கௌரவ படை சிதறி ஓடியது. இதை பார்த்து ஆத்திரமடைந்த துரியோதனன் தனது தம்பிகளை பீமனை நோக்கி அனுப்பினான். துரியோதனனின் சகோதரர்களான ஜலசந்தன், உக்ரன், துவிஜயன் என பலர் பீமனை சூழ்ந்து கொண்டனர். ஆனால் பீமனின் சபதம் அவனது நினைவுக்கு வந்தது. கௌரவர்கள் 100 பேரையும் நானே கொல்வேன் என்று அவன் எடுத்த சபதத்தின் முதல் அத்தியாயம் இன்று தொடங்கியது. ஒவ்வொரு கௌரவ சகோதரராக பீமனின் தாக்குதலுக்கு இரையானார்கள். பீமன் அவர்களை தாக்கிய விதம் கண்டு துரியோதனன் கதிகலங்கிப் போனான். தம்பிகளே என்று அவன் அலறிய அலறல் போர்க்களத்தின் சத்தத்தையும் மீறி ஒலித்தது. இன்று மட்டும் துரியோதனனின் 8 சகோதரர்கள் பீமனால் கொல்லப்பட்டனர். கௌரவர் தரப்பில் முதல் முறையாக மரண பயம் தொற்றிக் கொண்டது. மறுபுறம் அர்ஜுனனும் அபிமன்யுவும் பீஷ்மரின் படைகளை முன்னேற விடாமல் தடுத்தனர். துரோணர் தன் முழு பலத்தை பயன்படுத்தியும் பாண்டவர்களின் வியூகத்தை உடைக்க முடியவில்லை. 4ஆம் நாள் போர் பாண்டவர்களின் ஆதிக்கத்தை மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தியது. சூரியன் மறைந்தபோது தன் தம்பிகளின் உடல்களை பார்த்து துரியோதனன் கதறி அழுதான். பிதாமகர் பீஷ்மரிடம் சென்று, ஏன் நம்மால் பாண்டவர்களை ஜெயிக்க முடியவில்லை? நீங்கள் மனது வைத்தால் இந்த போரை ஒரே நாளில் முடிக்கலாமே என்று கோபமும் அழுகையுமாக முறையிட்டான். 4ஆம் நாள் முடிவில் கௌரவர்கள் சோகத்தில் மூழ்கினர். ஆனால் 5ஆம் நாளில் போர் இன்னும் உக்கிரமடையப் போகிறது. பீஷ்மருக்கும் பாண்டவர்களுக்கும் இடையிலான அந்த பெரிய மோதல் என்ன? அர்ஜுனன் எப்படி பதிலடி கொடுக்கப் போகிறான்? குருஷேத்திர போர் 5ஆம் நாள் மகாரதர்களின் மோதல். 5ஆம் நாள் போர் தொடங்கியது. இன்று இரு தரப்புமே மிகவும் எச்சரிக்கையாக வியூகங்களை அமைத்திருந்தன. பீஷ்மர் கௌரவர் படையை ஒரு மகர வியூகத்தில் முதலை வடிவம் அணிவகுக்க, பாண்டவர்கள் அதற்கு போட்டியாக சியன வியூகத்தை பருந்து வடிவம் அமைத்தனர். வானில் பருந்தும் நீரில் முதலையும் மோதுவது போன்ற ஒரு பிரம்மாண்ட காட்சி அது. இன்று போர்க்களத்தின் ஒரு முனையில் துரோணாச்சாரியார் தனது வில் வித்தையின் விஸ்வரூபத்தை காட்டினார். பாண்டவர் படையின் முக்கிய வீரர்களான சாத்யகி மற்றும் பீமனை அவர் நிலைகுலையச் செய்தார். மறுபுறம் பாண்டவ இளவரசன் அர்ஜுனன் கௌரவர் படையின் ஆயிரக்கணக்கான வீரர்களை தனது அம்புகளால் துவம்சம் செய்தான். குருவுக்கும் சீடனுக்கும் இடையிலான அந்த மறைமுக போட்டி போர்க்களத்தையே அதிர வைத்தது. இன்றைய போரில் ஒரு முக்கியமான திருப்பம் ஏற்பட்டது. பாண்டவர்கள் தரப்பில் ஷிகண்டி முன்னிறுத்தப்பட்டான். பீஷ்மரை வீழ்த்துவதற்காகவே பிறந்தவன் ஷிகண்டி. அவனை பார்த்ததுமே பீஷ்மர் தனது வில்லை சற்று தாழ்த்தினார். ஒரு பெண் தன்மையுள்ள வீரனுடன் போரிட மாட்டேன் என்ற தனது கொள்கையில் அவர் உறுதியாக இருந்தார். இதை பயன்படுத்திக் கொண்டு பாண்டவர்கள் முன்னேற முயன்றனர். மறுபுறம் அபிமன்யுவுக்கும் லக்ஷ்மண குமாரனுக்கும் துரியோதனனின் மகன் இடையே கடும் போர் நடந்தது. 2 இளம் சிங்கங்கள் மோதிக்கொள்வது போல அந்த போர் இருந்தது. அபிமன்யுவின் வேகம் கௌரவ வீரர்களை மிரளச் செய்தது. அதே சமயம் பூருசிரவஸ் என்ற வீரன் சாத்யகியை தடுத்து நிறுத்தி ஒரு பயங்கரமான மோதலில் ஈடுபட்டான். மதியம் கடந்தபோது போர் தர்மங்கள் காற்றில் பறக்கத் தொடங்கின. சத்தமின்றி வந்து தாக்குவதும் ஒருவரை பல பேர் சூழ்ந்து கொள்வதும் ஆங்காங்கே தொடங்கியது. அன்று மட்டும் பல்லாயிரக்கணக்கான குதிரைகளும் யானைகளும் மாண்டன. குருஷேத்திர பூமி முழுவதும் இரத்தச் சகதியாக மாறியது. வீரர்களின் அலறல் சத்தம் விண்ணை தொட்டது. 5ஆம் நாள் சூரியன் மறையும் போது இரு தரப்பிலும் சமமான இழப்புகள் ஏற்பட்டிருந்தன. ஒரு தெளிவான வெற்றி யாருக்கும் கிடைக்கவில்லை. ஆனால் பாண்டவர்கள் ஒரு ரகசியத்தை இன்று உறுதிப்படுத்திக் கொண்டனர். பீஷ்மரை வீழ்த்த வேண்டுமானால் ஷிகண்டியை பயன்படுத்துவது மட்டுமே ஒரே வழி. குருஷேத்திர போர் 6ஆம் நாள் இரத்த வெள்ளத்தில் குருஷேத்திரம். 6ஆம் நாள் போர் தொடங்கியது. இன்று தர்மம், நியாயம் என்பதையெல்லாம் தாண்டி இரு தரப்பு வீரர்களும் ஒருவரையொருவர் கொன்று குவிப்பதையே நோக்கமாக கொண்டிருந்தனர். பாண்டவர்கள் இன்று மகர வியூகத்தை முதலை வடிவம் அமைக்க, கௌரவர்கள் அதற்கு போட்டியாக கிரௌஞ்ச வியூகத்தை நாரை வடிவம் அமைத்தனர். போர்க்களம் இன்று ஒரு மனித வேட்டைக்காடாக மாறியது. இன்று மீண்டும் பீமனின் ஆக்ரோஷம் எல்லை கடந்தது.
கௌரவர் படைக்குள் தனது தேரை செலுத்திக் கொண்டு புகுந்த பீமன் இன்று அம்பு தொடுக்கவில்லை, தனது கதாயுதத்தை ஏந்தி தரைப்படையை தரைமட்டமாக்கினான். பீமனின் தாக்குதலால் கௌரவ படையில் ஒரு பெரிய ஓட்டை விழுந்தது. இரத்தமும் சதையுமாக போர்க்களம் காட்சியளித்தது. ஒரு கட்டத்தில் பீமன் கௌரவர் படையின் நடுவே சிக்கிக் கொண்டார். துரியோதனனின் சகோதரர்கள் அவரை சூழ்ந்து கொண்டனர். அப்போது பாண்டவர் படை தளபதி திருஷ்டத்யும்னன் தனது நண்பன் பீமனை காப்பாற்ற மின்னல் வேகத்தில் அங்கு வந்து சேர்ந்தார். அங்கிருந்த கௌரவ வீரர்களை தனது பிரமோகன அஸ்திரத்தால் மயக்கமடையச் செய்தார். நிலைமை மோசமாவதைக் கண்ட துரோணாச்சாரியார் களமிறங்கினார். திருஷ்டத்யும்னனின் அஸ்திரங்களுக்கு பதிலடி கொடுத்து மயக்கமடைந்த கௌரவ வீரர்களை மீட்டெடுத்தார். குருவுக்கும் துரோணர், அந்த பாண்டவ தளபதிக்கும் திருஷ்டத்யும்னன் இடையே நடந்த அந்த மோதல் 6ஆம் நாளின் மிக உக்கிரமான பகுதியாகும். ஒருவரை ஒருவர் வீழ்த்த முடியாமல் நீண்ட நேரம் போர் நீடித்தது. மதிய வேளையில் போர்க்களம் பார்ப்பதற்கே அச்சமூட்டுவதாக இருந்தது. தலைகள் துண்டிக்கப்பட்ட உடல்கள், முறிந்த ரதங்கள், மாண்ட யானைகள் என எங்கு பார்த்தாலும் பிணக்குவியல்கள். அன்று மட்டும் உயிர் இழந்த வீரர்களின் எண்ணிக்கை முந்தைய 5 நாட்களை விட அதிகமாக இருந்தது. 6ஆம் நாள் போரில் வெற்றி யாருக்கு என்பதில் ஒரு தெளிவற்ற நிலையே நீடித்தது. அன்றைய போரின் இறுதியில் பீமனின் தாக்குதலால் துரியோதனன் பலத்த காயமடைந்து பின்வாங்கினான். கௌரவர் படை இன்று மிகுந்த சோர்வுடன் தனது பாசறைக்கு திரும்பியது. பாண்டவர்கள் இன்று கௌரவர்களின் எண்ணிக்கையை வெகுவாக குறைத்திருந்தனர். 6ஆம் நாள் முடிந்தது. குருஷேத்திரப் போர் 7ஆம் நாள் மகா வீரர்களின் மோதல். 7ஆம் நாள் போர் தொடங்கியது. இன்று போர்க்களம் ஒரு விசித்திரமான காட்சியைக் கண்டது. படைகள் ஒட்டுமொத்தமாக மோதுவதற்கு பதிலாக இருதரப்பிலும் இருந்த மகா வீரர்கள் ஒருவரை ஒருவர் தேடிச் சென்று போரிட்டனர். ஒரு வீரனுக்கு ஒரு வீரன் என யுத்த தர்மத்தின் அடிப்படையில் பல முனைகளில் போர் வெடித்தது. பிதாமகர் பீஷ்மர் இன்று தனது வில்லில் இருந்து அக்னி பிழம்புகளை ஏவினார். அவரை தடுப்பது யாருக்கும் சாத்தியமில்லாத ஒன்றாக தெரிந்தது. அர்ஜுனன் அவரை எதிர்கொண்டார். இருவருக்கும் இடையே நடந்த அந்த மோதல் 2 பெரும் கடல்கள் மோதிக்கொள்வது போல இருந்தது. அர்ஜுனனின் காண்டீபம் நாணொலி எழுப்ப பீஷ்மரின் அம்புகள் அதை சிதறடித்தன. மற்றொரு புறம் துரோணாச்சாரியார் விராட மன்னனை எதிர்கொண்டார். அஸ்வத்தாமா சிகண்டியுடன் மோதினார். துச்சாதனன் நகுலனை தாக்கினான். போர்க்களமே பல சிறு போர்க்களங்களாக பிரிந்தது போல காட்சியளித்தது. ஒவ்வொரு வீரனும் தனது முழு திறமையையும் இன்று வெளிப்படுத்தினான். வீரன் அபிமன்யு இன்று கௌரவ படையின் மாவீரன் பூரிசிரவசுடன் மோதினான். அந்த இளம் வீரனின் வேகத்தைக் கண்டு பூரிசிரவஸ் வியந்து நின்றான். அபிமன்யுவின் வில்லாற்றல் அர்ஜுனனையே விஞ்சும் அளவுக்கு இருந்தது. அதே சமயம் பீமன் கௌரவ சகோதரர்களை மீண்டும் வேட்டையாடத் தொடங்கினான். இன்றைய போரில் ஒரு சோகமான நிகழ்வும் நடந்தது. அர்ஜுனனின் மற்றொரு மகனான இராவான் கௌரவர் தரப்பில் இருந்த அலம்பசன் என்ற அரக்கனுடன் பயங்கரமாக போரிட்டான். மாயப்போர் புரிந்த அந்த அரக்கனால் இராவான் கொல்லப்பட்டான். தன் மகனின் மரணம் அர்ஜுனனை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியது. ஆனால் அது அவனது கோபத்தை இன்னும் அதிகமாக்கியது. 7ஆம் நாள் சூரியன் மறையும் போது இரு தரப்பிலும் பல வீரர்கள் காயமடைந்து சோர்வுடன் திரும்பினர். போர்க்களம் முழுவதும் இரத்தச் சகதியால் நிரம்பியிருந்தது. இன்று யாருக்கும் பெரிய வெற்றியோ தோல்வியோ கிடைக்கவில்லை என்றாலும் இழப்புகள் இரு தரப்பிலும் அதிகமாக இருந்தது. 7ஆம் நாள் முடிந்தது. ஆனால் 8ஆம் நாளில் பீமன் எடுக்கப் போகும் அந்த பயங்கரமான சபதம் நிறைவேற்றப்படப் போகிறது. கௌரவ சகோதரர்களுக்கு யமனாக மாறப்போகும் பீமனின் ருத்ர தாண்டவத்தை பார்ப்போம். குருஷேத்திரப் போர் 8ஆம் நாள் பீமனின் ருத்ர தாண்டவம். 8ஆம் நாள் போர் தொடங்கியது. பீஷ்மர் இன்று தனது படையை கூர்ம வியூகத்தில் ஆமை வடிவம் நிறுத்தினார். பாண்டவர்கள் அதற்கு பதிலாக திரிசூல வியூகத்தை அமைத்தனர். இன்றைய போரின் நோக்கம் ஒன்றுதான், எதிரியின் பலத்தை வேரோடு அழிப்பது. இன்று பீமன் ஒரு சாதாரண மனிதனாக போரிடவில்லை, அவன் யமனாக மாறி கௌரவர் படைக்குள் புகுந்தான். துரியோதனனின் சகோதரர்களான அநாதிருஷ்டி, குண்டபேதி,
அபராஜிதன், பண்டிதகன் என 8 சகோதரர்கள் இன்று பீமனைச் சூழ்ந்தனர். ஆனால் பீமனின் கதாயுதம் சுழன்ற வேகத்தில் அவர்கள் ஒவ்வொருவராக மண்ணில் சரிந்தனர். தன் கண்ணெதிரே தன் தம்பிகள் கொல்லப்படுவதைக் கண்டு துரியோதனன் நிலை குலைந்து போனான். மற்றொரு புறம் அர்ஜுனனின் மகன் இராவான் இன்று தனது வீரத்தை உச்சக்கட்டத்திற்கு கொண்டு சென்றான். மாயாவி அலம்பசனுடன் நடந்த அந்த பயங்கரமான போரில் பல தந்திரங்களை கையாண்டான் இராவான். ஆனால் இறுதியில் அலம்பசனின் வஞ்சகத்தால் இராவான் வீர மரணம் அடைந்தான். பாண்டவர் தரப்பில் இது ஒரு பேரிழப்பாக அமைந்தது. இராவானின் மரணத்தைக் கண்டு பாண்டவர் படை ஆத்திரமடைந்தது. பீஷ்மர் அந்த சூழ்நிலையை பயன்படுத்திக் கொண்டு பாண்டவர்களை தாக்கினார். இன்று பீஷ்மரின் அம்பு மழையில் பாண்டவர் படை சிதறியது. அர்ஜுனன் மீண்டும் அவரை எதிர்கொண்டான். ஆனால் பீஷ்மரின் வேகம் இன்று அர்ஜுனனாலேயே ஈடு கொடுக்க முடியாத ஒன்றாக இருந்தது. 8ஆம் நாள் போரின் முடிவில் துரியோதனன் தன் கூடாரத்தில் அமர்ந்து கதறி அழுதான். ஒரே நாளில் அவரது 8 சகோதரர்கள் கொல்லப்பட்டிருந்தனர். அவன் பீஷ்மரிடம் சென்று, பிதாமகரே, நீங்கள் பாண்டவர்கள் மீது அன்பு காட்டுகிறீர்கள், அதனால்தான் அவர்களை கொல்லாமல் விட்டுவிடுகிறீர்கள் என்று கடும் சொற்களால் சாடினான். துரியோதனனின் ஏளன பேச்சு பீஷ்மரை சுட்டெரித்தது. அவர் ஒரு கடுமையான சபதத்தை எடுத்தார். நாளை நான் பாண்டவர் படையில் பல்லாயிரக்கணக்கான வீரர்களை கொல்வேன். ஒன்று அர்ஜுனன் என்னை வீழ்த்த வேண்டும், இல்லையேல் நான் பாண்டவர்களை அழிப்பேன் என்று கர்ஜித்தார். 8ஆம் நாள் முடிந்தது. குருஷேத்திரப் போர் 9ஆம் நாள். பீஷ்மரின் விஸ்வரூபம். 9ஆம் நாள் விடிந்தது. முந்தைய இரவு துரியோதனன் வீசிய சொற்கள் பிதாமகர் பீஷ்மரை ஒரு காயம்பட்ட சிங்கமாக மாற்றியிருந்தது. இன்று அவர் கையில் ஏந்தியது வில்லை அல்ல, பாண்டவர் படையின் மரண சாசனத்தை. போர் தொடங்கிய முதல் நொடியிலிருந்தே பீஷ்மரின் அம்புகள் திசை எங்கும் சிதறின. பீஷ்மர் இன்று ஒரு தனி மனிதனாக தெரியவில்லை, ஒரு பெரும் அழிவு சக்தியாகவே காட்சியளித்தார். பாண்டவர்களின் ஆயிரக்கணக்கான வீரர்கள், குதிரைகள் மற்றும் யானைகள் அவரது அம்பு மழையில் கருகின. அர்ஜுனன் அவரை தடுக்க முயன்றார். ஆனால் இன்று அர்ஜுனனின் காண்டீபத்தாலேயே பீஷ்மரின் வேகத்தை மட்டுப்படுத்த முடியவில்லை. பாண்டவர் படை பின்வாங்கி ஓடத் தொடங்கியது. போர்க்களத்தின் மற்றொரு முனையில் இளம்பீரன் அபிமன்யு இன்று துரோணர் மற்றும் கிருபாச்சாரியாரை ஒரே நேரத்தில் எதிர்த்து நின்றான். அவரது அசாத்தியமான வேகம் கௌரவ தலைவர்களையே வியக்க வைத்தது. ஆனால் பீஷ்மர் ஏற்படுத்திக் கொண்டிருந்த சேதத்தை யாராலும் ஈடுகட்ட முடியவில்லை. அர்ஜுனன் தயங்குவதையும் பீஷ்மர் பாண்டவர் படையை அழிப்பதையும் பார்த்து கொண்டிருந்த கிருஷ்ணரின் பொறுமை இன்று மீண்டும் உடைந்தது. அர்ஜுனா, நீ போர் புரியவில்லை என்றால் விலகினில், நானே இந்த பீஷ்மரை கொன்று போரை முடிக்கிறேன் என்று கர்ஜித்தார் கிருஷ்ணர். கோபத்தில் ரதத்திலிருந்து கீழே குதித்த கிருஷ்ணர் கையில் சக்கரம் ஏதுமின்றி வெறும் கைகளாலேயே பீஷ்மரை தாக்க ஓடினார். கிருஷ்ணர் தன்னை நோக்கி ஓடி வருவதைக் கண்ட பீஷ்மர் மகிழ்ச்சியில் வில்லை கீழே போட்டார். வாருங்கள் ஜெகந்நாதா, உங்கள் கையால் நான் மரணமடைந்தால் அதைவிட பெரிய மோட்சம் எனக்கு வேறு எது என்று மண்டியிட்டார். ஆனால் அர்ஜுனன் மீண்டும் ஓடிச் சென்று கிருஷ்ணரை தடுத்தார். கிருஷ்ணரின் கால்களை பிடித்துக் கொண்டு, இனி நான் தயங்க மாட்டேன், நாளை பீஷ்மரை வீழ்த்துவேன் என்று சத்தியம் செய்தார். 9ஆம் நாள் போர் முடிந்தது. பாண்டவர்கள் பெரும் சேதத்தை சந்தித்திருந்தனர். அன்றிரவு பாண்டவர்கள் ஒரு இரகசிய முடிவுக்கு வந்தனர். பீஷ்மரை தர்ம வழியில் வெல்ல முடியாது என்பதை உணர்ந்த அவர்கள் பீஷ்மரிடமே சென்று அவர் மரணத்திற்கான வழியை கேட்க துணிந்தனர். 9ஆம் நாள் முடிந்தது. குருஷேத்திரப் போர் 10ஆம் நாள். பீஷ்மரின் வீழ்ச்சி. 10ஆம் நாள் விடிந்தது. இன்று குருஷேத்திரப் போரின் ஒரு சகாப்தம் முடிவுக்கு வரப்போகிறது. பாண்டவர்கள் ஒரு கடினமான முடிவை எடுத்திருந்தனர். பீஷ்மரின் மரண ரகசியத்தை அவரிடமே கேட்டு தெரிந்து கொண்ட பாண்டவர்கள் இன்று ஷிகண்டியை தங்கள் படையின் முன்னணியில் நிறுத்தினார்கள். பீஷ்மர் போர்க்களத்திற்குள் நுழைந்தபோது அவருக்கு முன்னால் ஷிகண்டி நிற்பதைக் கண்டார். ஷிகண்டி முற்பிறவியில் பெண்ணாக பிறந்தவர் என்பதை அறிந்த பீஷ்மர், பெண் தன்மை கொண்டவர் மீது நான் அம்பு எய்ய மாட்டேன் என்ற தனது கொள்கையில் உறுதியாக இருந்தார்.
அவர் தனது வில்லை கீழே இறக்கினார். பிதாமகரின் இந்த தர்மமே அவருக்கு யமனாக மாறியது. கிருஷ்ணர் செய்கை காட்ட ஷிகண்டிக்கு பின்னால் மறைந்திருந்த அர்ஜுனன் தனது காண்டீபத்தில் இருந்து அம்புகளை மழையாக பொழிந்தார். தனது பேரனான அர்ஜுனனின் அம்புகள் தன் மார்பை துளைப்பதை அமைதியாக ஏற்றுக்கொண்டார் பீஷ்மர். அர்ஜுனனின் கண்கள் கண்ணீரால் நிறைந்திருந்தாலும் கிருஷ்ணரின் கட்டளைப்படி அவன் அம்புகளை எய்து கொண்டே இருந்தான். பீஷ்மரின் உடலில் அம்பு படாத இடமே இல்லை எனும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான அம்புகள் அவரை துளைத்தன. இறுதியில் மதியம் கடந்த வேளையில் மகாவீரன் பீஷ்மர் தனது ரதத்தில் இருந்து கீழே விழுந்தார். ஆனால் அவரது உடல் பூமியில் படவில்லை. அவர் உடலில் தைத்திருந்த அம்புகளே அவருக்கு ஒரு படுக்கையாக சரதல்பம் மாறின. போர் ஒரு நிமிடம் நின்றது. கௌரவர்களும் பாண்டவர்களும் ஓடி வந்து பிதாமகரைச் சூழ்ந்து கொண்டனர். தாகத்தால் தவித்த பீஷ்மருக்கு அர்ஜுனன் பூமியில் அம்பு ஏது கங்கை நீரை வரவழைத்துக் கொடுத்தான். சூரியன் தெற்கு நோக்கி இருக்கும் வரை தட்சிணாயனம் தான் உயிர் நீக்கப் போவதில்லை என இச்சாமிருத்தி வரம் பெற்ற பீஷ்மர் அந்த அம்பு படுக்கையிலேயே இருக்க முடிவு செய்தார். பீஷ்மரின் வீழ்ச்சி கௌரவ படையின் முதுகெலும்பை உடைத்தது. துரியோதனன் அனாதையாக நின்றான். இதுவரை போரில் பங்கேற்காத கர்ணன் இப்போது பிதாமகரிடம் ஆசை பெற ஓடி வந்தான். கர்ணா, நீயும் பாண்டவர்களில் ஒருவன்தான் என பீஷ்மர் ரகசியத்தை கூறினாலும் துரியோதனனுக்காக போரிடுவதில் கர்ணன் உறுதியாக இருந்தான். 10ஆம் நாள் முடிந்தது. குருஷேத்திர போர் 11-12ஆம் நாள் துரோணரின் சூழ்ச்சி. பீஷ்மரின் வீழ்ச்சிக்குப் பிறகு கௌரவ படையின் தலைமை தளபதியாக ஆச்சாரிய துரோணர் பொறுப்பேற்றார். வில் வித்தையின் இலக்கணமான துரோணர் தலைமை ஏற்றது கௌரவர்களுக்கு புதிய தெம்பை கொடுத்தது. துரியோதனன் அவரிடம் ஒரு கோரிக்கை வைத்தான். யுதிஷ்டிரரை மட்டும் உயிருடன் சிறைப்பிடித்து தாருங்கள், போரை நான் இப்போதே முடித்துக் கொள்கிறேன். துரோணர் 11ஆம் நாள் போரில் யுதிஷ்டிரரை சிறைப்பிடிக்க ஒரு பெரிய திட்டத்தை தீட்டினார். அர்ஜுனன் அருகில் இருக்கும் வரை தர்மரை தொட முடியாது என்பதை அவர் அறிவார். எனவே அர்ஜுனனை போர்க்களத்தின் ஒரு முனைக்கு திசை திருப்பச் செய்துவிட்டு மறுமுனையில் தர்மரைச் சூழ்ந்து கொண்டார் துரோணர். தர்மரின் பாதுகாப்புக்கு இருந்த வீரர்கள் ஒவ்வொருவராக வீழ்ந்தனர். துரோணரின் கை தர்மரை தொடப்போகும் அந்த நொடியில் மின்னல் வேகத்தில் அர்ஜுனனின் காண்டீபம் அங்கு முழங்கியது. அர்ஜுனனின் அம்பு மழை துரோணரின் திட்டத்தை தவிடுபொடியாக்கியது. 11ஆம் நாள் முடிவில் துரியோதனன் ஏமாற்றமடைந்தான். நாளை எப்படியாவது அர்ஜுனனை போர்க்களத்தில் இருந்து வெகுதூரம் கொண்டு செல்லுங்கள் என்று சம்சப்தகர்களுக்கு தற்கொலை படை வீரர்கள் உத்தரவிட்டான். 12ஆம் நாள் போர் தொடங்கியது. சம்சப்தக வீரர்கள் அர்ஜுனனை போருக்கு அழைத்து போர்க்களத்தின் தெற்கு முனைக்கு இழுத்துச் சென்றனர். அர்ஜுனன் இல்லாத அந்த சமயம் துரோணர் மீண்டும் தர்மரை சிறைப்பிடிக்க முன்னேறினார். இன்று பாண்டவர் படைக்கு பெரும் சோதனை காத்திருந்தது. ஆனால் பாண்டவர் தரப்பில் இருந்த மற்ற வீரர்கள் பீமன், சாத்யகி மற்றும் அபிமன்யு ஒரு பெருஞ்சுவர் போல நின்று தர்மரை காத்தனர். அதே சமயம் கௌரவர் தரப்பில் பிரக்ஜோதிஷ நாட்டின் மன்னன் பகதத்தன் தனது சுப்ரதீபம் என்ற மகா யானையுடன் போர்க்களத்தில் இறங்கினான். அந்த யானையின் முன்னால் பாண்டவர் படை வைக்கோல் போல சரிந்தது. இறுதியில் அர்ஜுனன் திரும்பி வந்து பகதத்தனின் மார்பில் அம்பு எய்து அவனை வீழ்த்தினார். அர்ஜுனனை இன்று கொல்லத் துடித்த வைணவாஸ்திரத்தை கிருஷ்ணர் தனது மார்பில் தாங்கி மாலையாக மாற்றினார். 12ஆம் நாள் போர் முடிந்தது. துரோணரின் 2 முயற்சிகளும் தோல்வியடைந்தன. குருஷேத்திர போர் 13ஆம் நாள் சக்கரவியூகம் மற்றும் அபிமன்யுவின் தியாகம். 13ஆம் நாள் விடிந்தது. பாண்டவர்களை முற்றிலும் அழிக்க துரோணர் இன்று ஒரு பயங்கரமான திட்டத்தை தீட்டினார். அதுதான் சக்கரவியூகம். அர்ஜுனனைத் தவிர பாண்டவர் படையில் வேறு யாருக்குமே இந்த வியூகத்தை உடைக்கத் தெரியாது என்பதை அறிந்தே துரோணர் இதை அமைத்தார். அர்ஜுனன் வழக்கம் போல சம்சப்தகர்களுடன் போரிட தொலைதூரத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டார். சக்கரவியூகம் பாண்டவர் படையை விழுங்கத் தொடங்கியது. தர்மபுத்திரர் வேறு வழியின்றி அர்ஜுனனின் 16 வயது மகன் அபிமன்யுவை அழைத்தார். மகனே, இந்த வியூகத்தை உடைக்க உன்னால் முடியுமா எனக் கேட்டார். தந்தையே,
எனக்கு உள்ளே நுழையத் தெரியும், ஆனால் வெளியே வரத் தெரியாது என்றான் அந்த இளம்பீரன். நீ உள்ளே செல், நாங்கள் உன் பின்னால் வந்து உன்னை காக்கிறோம் என பாண்டவர்கள் உறுதியளித்தனர். தன் தந்தையின் பெயரைச் சொல்லி வியூகத்திற்குள் புகுந்தான் அபிமன்யு. ஒரு சிறுவன் என்று எண்ணி அலட்சியப்படுத்திய கௌரவ மகாரதர்கள் இன்று அதிர்ந்து போனார்கள். துரோணர், கிருபர், கர்ணன் என அனைவரும் அந்த சிறுவனின் அம்பு மழையில் திணறினார்கள். ஆனால் ஒரு பெரிய சதி அரங்கேறியது. அபிமன்யுவின் பின்னால் வந்த பாண்டவர்களை ஜெயத்ரதன் தடுத்து நிறுத்தினான். அபிமன்யு அந்த மரணப்பொறிக்குள் தனித்து விடப்பட்டான். தனி ஒருவனாக நின்ற அபிமன்யுவைச் சுற்றி 6 மகாரதர்கள் நின்றனர். யுத்த தர்மங்கள் அனைத்தும் காற்றில் பறக்கவிடப்பட்டன. கர்ணன் அவரது வில்லை பின்னாலிருந்து அறுக்க, துரோணர் அவரது ரதத்தை உடைத்தார். குதிரைகள் கொல்லப்பட்டன, ஆயுதங்கள் இழந்தான் அபிமன்யு. ஆனால் அவன் அப்போதும் தளரவில்லை. உடைந்த தனது தேரின் சக்கரத்தையே ஆயுதமாக ஏந்திப் போரிட்டான். ஆயுதமின்றி நின்ற அந்த சிறுவன் மீது கௌரவர்கள் அனைவரும் கூட்டாக பாய்ந்தனர். இறுதியில் துச்சாதனனின் மகன் தனது கதாயுதத்தால் அபிமன்யுவின் தலையில் தாக்க, பாரதத்தின் அந்த இளம் சிங்கம் மண்ணில் சாய்ந்தது. போர்க்களத்தில் ஒரு சிறுவன் இவ்வளவு அநியாயமாக கொல்லப்பட்டது அதுவே முதல் முறை. போர் முடிந்து திரும்பிய அர்ஜுனன் தன் மகனின் உடலை பார்த்து கதறி அழுதான். ஒரு சபதம் ஏற்றார். நாளை சூரியன் மறைவதற்குள் ஜெயத்ரதனை கொல்வேன், இல்லையேல் தீக்குளித்து உயிர் விடுவேன். குருஷேத்திர போர் 14ஆம் நாள் சூரியனை மறைத்த கிருஷ்ணன். 14ஆம் நாள் விடிந்தது. இன்று குருஷேத்திரமே ஒருவிதமான பதற்றத்தில் இருந்தது. அர்ஜுனனின் சபதம் சாதாரணமானதல்ல. இன்று சூரியன் மறைவதற்குள் ஜெயத்ரதனை கொல்வேன், இல்லையெனில் தீக்குளிப்பேன். இதை கேள்விப்பட்ட துரியோதனன் ஜெயத்ரதனை பாதுகாக்க ஒட்டுமொத்த கௌரவப் படையையும் ஒரு பெரும் அரணாக மாற்றினான். துரோணர் இன்று ஜெயத்ரதனை 3 அடுக்கு பாதுகாப்பிற்கு பின்னால் மறைத்து வைத்தார். அர்ஜுனன் இன்று ஒரு மனிதனாக போரிடவில்லை, மரணத்தின் தூதுவனாக மாறினார். தன் மகனைக் கொன்ற ஜெயத்ரதனை நோக்கி அவர் பாய்ந்த வேகம் கௌரவப் படையை பீதியில் ஆழ்த்தியது. ஆயிரக்கணக்கான வீரர்கள் அர்ஜுனனை தடுத்தனர். ஆனால் காண்டீபத்தில் இருந்து புறப்பட்ட அம்புகள் அனைத்தையும் தவிடுபொடியாக்கியது. காலமோ ஓடிக்கொண்டிருந்தது. சூரியன் மெல்ல மெல்ல மேற்கு திசையை நோக்கிச் சாய்ந்தது. மாலை நேரம் நெருங்கியது. இன்னும் சில நிமிடங்கள் மட்டுமே எஞ்சியிருந்தன. அர்ஜுனன் இன்னும் ஜெயத்ரதனை நெருங்க முடியவில்லை. கௌரவர்கள் வெற்றி களிப்பில் இருந்தனர். அப்போதுதான் கிருஷ்ணர் தனது மாயையை ஏவினார். திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து சூரியன் மறைந்தது போல் இருள் சூழ்ந்தது. சூரியன் மறைந்துவிட்டது என எண்ணி ஜெயத்ரதன் பயமின்றி வெளியே வந்து அர்ஜுனனை பார்த்து எள்ளி நகையாடினான். அந்த நொடியில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறினார், அர்ஜுனா, இதோ உன் இலக்கு. சூரியன் இன்னும் மறையவில்லை, இது என் மாயை. அவன் தலையை கொய். அர்ஜுனன் மின்னல் வேகத்தில் ஒரு அம்பை தொடுத்தார். ஜெயத்ரதனின் தலை துண்டிக்கப்பட்டு அவரது தந்தை விருத்தாட்சத்திரனின் மடியில் போய் விழுந்தது. அர்ஜுனனின் சபதம் நிறைவேறியது. ஜெயத்ரதனின் மரணம் கௌரவர்களை ஆத்திரத்தின் உச்சத்துக்கே கொண்டு சென்றது. பொதுவாக சூரியன் மறைந்த பின் போர் நடக்காது. ஆனால் இன்று ஆத்திரம் விதிகளை உடைத்தது. மகாபாரத வரலாற்றிலேயே முதல் முறையாக இரவு போர் தொடங்கியது. பீமனின் மகன் கடோத்கஜன் மலை போல வளர்ந்து கௌரவர் படையை மிதித்து துவம்சம் செய்தான். அவனை தடுக்க முடியாமல் கர்ணன் திணறினான். வேறு வழியின்றி அர்ஜுனனை கொல்வதற்காக தான் வைத்திருந்த இந்திரனின் ஏகக்னி அஸ்திரத்தை கடோத்கஜன் மீது ஏவி அவனை கொன்றான் கர்ணன். குருஷேத்திர போர் 15ஆம் நாள் தர்மத்தின் சிறு சறுக்கல் மற்றும் துரோணரின் முடிவு. 15ஆம் நாள் விடிந்தது. தன் மகன் அஸ்வத்தாமாவை பாதுகாக்கவும் கௌரவர்களை வெற்றி பெறச் செய்யவும் துரோணாச்சாரியார் என்று ஒரு ருத்ரனைப் போல போரிட்டார். அவரது அம்பு மழையில் பாண்டவர் படையில் இருந்த ஆயிரக்கணக்கான வீரர்கள் சாம்பலாயினர். துரோணர் கையில் வில் இருக்கும் வரை அவரை யாராலும் வீழ்த்த முடியாது என்பதை கிருஷ்ணர் உணர்ந்தார். அவரை வீழ்த்த ஒரு தந்திரம் தேவைப்பட்டது. கிருஷ்ணர் பாண்டவர்களிடம் கூறினார், துரோணரை ஆயுதத்தால் வெல்ல முடியாது.
அவரது ஒரே பலவீனம் அவரது மகன் அஸ்வத்தாமாதான். அஸ்வத்தாமா இறந்துவிட்டான் என்ற செய்தியை கேட்டால் மட்டுமே அவர் ஆயுதத்தை கீழே வைப்பார். ஆனால் அஸ்வத்தாமாவை கொல்வது எளிதல்ல. எனவே ஒரு தந்திரம் செய்யப்பட்டது. பாண்டவர் படையில் இருந்த அஸ்வத்தாமா என்ற பெயருடைய யானையை பீமன் தனது கதாயுதத்தால் கொன்றான். பின் போர்க்களம் அதிர பீமன் கத்தினான், அஸ்வத்தாமா இறந்துவிட்டான். இந்த செய்தியை கேட்டு துரோணர் நிலைகுலைந்தார். ஆனால் அவர் பீமனின் சொல்லை நம்பவில்லை. எப்போதுமே பொய் சொல்லாத தர்மபுத்திரர் யுதிஷ்டிரர் சொன்னால் மட்டுமே அதை நம்புவேன் என்று அவர் பிடிவாதமாக இருந்தார். கிருஷ்ணரின் தூண்டுதலால் யுதிஷ்டிரர் துரோணரின் முன்னால் வந்து நின்றார். அஸ்வத்தாமா இறந்துவிட்டான் என்று உரக்கச் சொன்ன தர்மர், யானை குஞ்சரக மகிழ்ச்சியான ஸ்மைலி என்ற வார்த்தையை மிக மெதுவாக முணுமுணுத்தார். அந்தச் சமயம் கிருஷ்ணர் தனது சங்கை முழங்க, யானை என்ற வார்த்தை துரோணரின் காதுகளில் விழவில்லை. தன் மகன் இறந்துவிட்டான் என்று நம்பிய துரோணர் மிகுந்த சோகத்தில் தனது வில்லை கீழே போட்டுவிட்டு ரதத்தின் மீது அமர்ந்து தியானத்தில் ஆழ்ந்தார். இதுவே சமயம் என துரோணரை கொல்ல பாய்ந்தான் பாஞ்சால நாட்டு இளவரசன் திருஷ்டத்யும்னன். ஆயுதமின்றி தியானத்தில் இருந்த துரோணரின் தலையை அவன் வாளால் கொய்தான். ஒரு மகா குருவின் உயிர் இவ்வளவு அநியாயமாக பிரிக்கப்பட்டதைக் கண்டு போர்க்களமே மௌனமானது. அர்ஜுனன் இதை தடுக்க முயன்றார். ஆனால் அதற்குள் எல்லாம் முடிந்துவிட்டது. தனது தந்தை வஞ்சகமாக கொல்லப்பட்டதை அறிந்து அஸ்வத்தாமா ஆத்திரத்தின் உச்சத்துக்கே சென்றான். அவன் பாண்டவர்களை அழைக்க நாராயணாஸ்திரத்தை ஏவினான். பாண்டவர் படை அழிவின் விளிம்பில் நின்றது. ஆனால் கிருஷ்ணர் மீண்டும் ஒரு தந்திரத்தை செய்து அனைவரையும் ஆயுதத்தை கீழே போட்டுவிட்டு சரணடையச் சொன்னார். அதன் மூலம் அந்த மகா அஸ்திரத்திடமிருந்து பாண்டவர்கள் உயிர் தப்பினர். 15ஆம் நாள் முடிந்தது. கௌரவர்களின் மாபெரும் பலமான துரோணர் வீழ்ந்துவிட்டார். இப்போது கௌரவர்களின் இறுதி நம்பிக்கை கர்ணன் மட்டுமே. 16 மற்றும் 17ஆம் நாட்களில் நடக்கப் போகும் அந்த சரித்திர புகழ்மிக்க கர்ணனர்ஜுனன் போர் என்ன? குருஷேத்திர போர் 16-17ஆம் நாள். கர்ணபர்வம் ஒரு மகா வீரன் சரிந்தான். 16ஆம் நாள் விடிந்தது. பீஷ்மர் வீழ்ந்தார், துரோணரும் மறைந்தார். இப்போது கௌரவர் படையின் ஒட்டுமொத்த நம்பிக்கையும் கர்ணனின் தோள்களில் இருந்தது. துரியோதனன் கர்ணனை தனது தலைமை தளபதியாக அறிவித்தான். கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையிலான அந்த தீராத பகை இன்று இறுதிப் போராக மாறப்போகிறது. கர்ணன் இன்று ஒரு சூரியனைப் போல பிரகாசித்தான். பாண்டவர் படையின் வீரர்களை தனது அம்புகளால் வேட்டையாடினான். கர்ணனின் தாக்குதலுக்கு முன்னால் தர்மரும் நகுல சகாதேவர்களும் நிலை குலைந்தனர். ஆனால் கர்ணன் தனது தாய் குந்திக்கு கொடுத்த வாக்கின்படி அர்ஜுனனைத் தவிர மற்ற 4வரையும் கொல்லாமல் உயிர் பிச்சை அளித்து திருப்பி அனுப்பினான். 17ஆம் நாள். உலகமே உற்று நோக்கிய அந்த நாள். கர்ணனின் தேரை சல்லியன் ஓட்ட அர்ஜுனனின் தேரை கிருஷ்ணர் ஓட்டினார். இரு மகாரதர்களுக்கும் இடையே நடந்த போர் தேவர்களையே திகைக்க வைத்தது. கர்ணன் எய்த நாகாஸ்திரம் அர்ஜுனனின் தலையை நோக்கி சீறியது. கிருஷ்ணர் தனது காலால் தேரை அழுத்தவில்லை என்றால் அர்ஜுனனின் கதை அன்றே முடிந்திருக்கும். போர் உச்சத்தில் இருந்தபோது கர்ணனின் விதி அவரது சாபங்களின் வடிவில் வந்தது. பூமாதேவியின் சாபத்தால் கர்ணனின் தேர் சக்கரம் மண்ணில் புதைந்தது. அதே சமயம் பரசுராமர் கொடுத்த சாபத்தால் மிக முக்கியமான அந்த நேரத்தில் பிரம்மாஸ்திரத்தின் மந்திரங்கள் கர்ணனுக்கு மறந்து போயின. தன் வாழ்நாள் முழுவதும் செய்த தான தர்மங்களே கர்ணனுக்கு கவசமாக நின்றன. ஆயுதமின்றி தன் தேர் சக்கரத்தை தூக்கிக் கொண்டிருந்த கர்ணன் மீது அம்பு எய்ய அர்ஜுனன் தயங்கினான். ஆனால் கிருஷ்ணர் கர்ஜித்தார், அர்ஜுனா, அபிமன்யுவை கொன்றபோது இவன் எங்கே வைத்திருந்தான் தர்மத்தை? அம்பு தொடு. வேறு வழியின்றி அர்ஜுனன் எய்த அஞ்சலிகாஸ்திரம் கர்ணனின் தலையை துண்டித்தது. சூரியனின் மகன் மீண்டும் சூரியனிடமே சென்று சேர்ந்தான். கர்ணன் இறந்த பிறகுதான் அவன் தங்களின் மூத்த சகோதரன் என்ற உண்மை பாண்டவர்களுக்கு தெரிந்தது. தர்மர் கதறி அழுதார். ஒரு மாவீரனை அவன் யாரென்று தெரியாமலேயே கொன்றுவிட்டோமே என்ற வேதனை பாண்டவர்களை வாட்டியது.
துரியோதனன் தனது வலது கரத்தையே இழந்தது போல துடித்தான். குருஷேத்திர போர் 18ஆம் நாள். தர்மத்தின் வெற்றி மற்றும் ஒரு யுகத்தின் முடிவு. 18ஆம் நாள் விடிந்தது. கௌரவர் தரப்பில் இப்போது படை என்று சொல்லிக்கொள்ள எதுவுமில்லை. விரல் விட்டு எண்ணக்கூடிய சில வீரர்களே எஞ்சியிருந்தனர். மத்திர நாட்டு மன்னன் சல்லியன் இன்று கௌரவ படையின் தளபதியாக பொறுப்பேற்றான். ஆனால் தர்மத்தின் வேகம் இன்று கட்டப்படுத்த முடியாததாக இருந்தது. தர்மபுத்திரர் யுதிஷ்டிரர் தனது ஈட்டியால் சல்லியனை வீழ்த்தினார். கௌரவர் படை முற்றிலும் சிதறியது. தனது 99 சகோதரர்களையும் உற்றார் உறவினர்களையும் இழந்த துரியோதனன் இன்று அனாதையாக நின்றான். அவமானம் தாங்க முடியாமல் மாயை தெரிந்த அவன் ஒரு குளத்திற்குள் துவைப்பாயன ஏறி சென்று நீருக்கு அடியில் ஒளிந்து கொண்டான். ஆனால் பாண்டவர்கள் அவனை தேடிக் கண்டுபிடித்தனர். ஒரு கோழையைப் போல ஒளிந்து கொள்ளாதே, போருக்கு வா என்று பீமன் கர்ஜித்தான். குருஷேத்திர போரின் கடைசி மோதல் தொடங்கியது. பீமனுக்கும் துரியோதனனுக்கும் இடையிலான அந்த பயங்கரமான கதாயுதம் போர். இருவரும் ஒருவருக்கொருவர் சளைக்காமல் மோதினர். துரியோதனனின் உடல் தாயின் அருளால் இரும்பாக மாறியிருந்தது. பீமனின் எந்த அடியும் அவனை வீழ்த்தவில்லை. போர் நீண்ட நேரம் நீடித்தது. கிருஷ்ணர் பீமனுக்கு செய்கை காட்டினார். கதாயுத போரில் இடுப்புக்கு கீழே அடிக்கக்கூடாது என்பது விதி. ஆனால் துரியோதனனை வீழ்த்த வேறு வழியில்லை என்பதை உணர்ந்த பீமன் கிருஷ்ணரின் செய்கையை புரிந்து கொண்டு துரியோதனனின் தொடையில் பலமாக அடித்தான். தனது சபதப்படியே துரியோதனனின் தொடைகளை உடைத்து அவனை மண்ணில் வீழ்த்தினான் பீமன். மண்ணில் விழுந்து உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த துரியோதனன் கிருஷ்ணரை பார்த்து சிரித்தான். பாண்டவர்கள் வென்றிருக்கலாம், ஆனால் அவர்கள் இழந்தது அதிகம் என்றான். அன்றிரவு அஸ்வத்தாமா பழிவாங்கும் நோக்கில் பாண்டவர் கூடாரத்திற்குள் நுழைந்து தூங்கிக் கொண்டிருந்த பாண்டவர்களின் 5 புதல்வர்களையும் உப பாண்டவர்கள் கொன்று குவித்தான். வெற்றி பெற்ற பாண்டவர்களுக்கு அந்த வெற்றி கசப்பாக மாறியது. 18 நாட்கள் நடந்த மகா போர் முடிவுக்கு வந்தது. குருஷேத்திர பூமி பிணக்காடாக காட்சியளித்தது. பல கோடி வீரர்கள் மாண்டனர். இறுதியில் 5 பாண்டவர்களும் கிருஷ்ணரும் மட்டுமே எஞ்சினர். யுதிஷ்டிரர் மன்னராக முடிசூட்டப்பட்டார். ஆனால் அவர் ஆட்சி செய்யப் போகும் நாடு ஒரு மயானமாக இருந்தது. கிருஷ்ணரின் வழிகாட்டுதலோடு ஒரு புதிய யுகம் தொடங்கியது. குருஷேத்திர போர் நமக்குச் சொல்லும் பாடம் ஒன்றுதான். தர்மம் எங்கே இருக்கிறதோ அங்கே வெற்றி இருக்கும். உறவுகள், துரோகங்கள், தியாகங்கள் என மகாபாரதம் மனித வாழ்வியல் கண்ணாடி. இந்த பெரும் கதையை இதுவரை கேட்ட நேயர்களே, உங்கள் பார்வையில் இந்த போரின் உண்மையான நாயகன் யார்? கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி.